பணியாரம் லைவா சுட்டு தரப்படும். அதுல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை சாப்பிடுங்க. எங்களுடைய பணம் தீவு. அப்படி சொல்லு. பணியாரம் லைவா சுட்டு தரப்படும். அதுல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை சாப்பிடுங்க. அதை போல பனங்கட்டி உற்பத்தி செய்கிறோம். நேரடியாகவே நீங்க பார்த்து அதுல டேஸ்ட் பண்ணலாம். அதை விட பனம் ஜூஸ் செய்கிறோம். அதை போல பனங்கூழ் செய்கிறோம். பனங்கூழ் வந்து இப்படி ஒரு 12 மணிக்கு தான் ரெடி ஆகும். இங்கே வந்து எல்லாருமே அதில் ஈடுபட்டு அதை செய்வோம். அதை போல் அதனால் பணம் பொருட்கள் விற்பனைக்கு இருக்கிற ஒரு கூடம் ஒன்று இருக்குது. பதநீர் வந்து இன்னும் எங்களுக்கு விரையில் 11 ஏப்ரல் பெறும். எல்லாத்தையும் விட இந்த ரிசோர்ட் பல்மேரா ரிசோர்ட் என்று சொல்கிறது இதில் பணம் பொருட்கள் விற்பனை செய்கிற ஒரு கடை ஒன்று இருக்குது. இதுக்கு அங்கால பக்கம் இருக்கிற ஒரு கடை. நீங்கள் என்ன பொருளும் இப்பையும் அவ்வளோ நீங்கள் வாங்கி கொள்ளலாம் எந்த நேரம். அப்போ அந்த கடையை நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். இந்த நிகழ்வை நாங்கள் செய்திருக்கிற வந்து இளைஞர்கள் யுவதிகள் மத்தியில் ஒரு பனை சார்ந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் என்று தான் நாங்கள் செய்தாங்க. இதில் வந்து யாருமே ஸ்பான்சர், யாருமே எங்களுக்கு உதவி செய்து எவருமே இல்லை. தன்னார்வமாக எல்லாரும் இணைஞ்சதான் இந்த நிகழ்ச்சி. இதில் எவருமே உரிமை கோரையில் எல்லாருமே சேர்ந்து செய்த ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிகவும் நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. அதை போல் எங்களுக்கு பின்புலத்தில் நிறைய பேர் உதவி செய்திருக்கணும். உதாரணம் சுதந்திரனா இந்த இடத்தை தந்து எங்களுக்கு உதவி செய்தது. அதை போல் அங்கோஸ்டீலில் இருந்து சிவதர்ஷன் எங்களுக்கு உதவி செய்தது. அப்படி எங்களுக்கு நிறைய பேர் பல பல உதவிகள் செய்திருக்கணும். எல்லாருக்கும் நன்றி. இதுகளை நீங்கள் ஃபுல்லாக நின்று உங்களோட உணர்ந்து கொள்ளுங்க. ஒவ்வொன்றையும் சும்மா வந்துட்டு அதை இது இல்லாமல் எல்லாரும் நின்று அதை என்ஜாய் பண்ணுங்க, அனுபவிச்சு கொள்ளுங்கன்னு சொல்கிறோம். இதுதான் என்ற மெசேஜ். எங்களோட புவி இதோட இது முடிதோட ஒரு சின்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்தோட எங்களோட நாங்கள் எல்லாமே ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு இடத்த போய் இருந்து பார்த்து அனுபவித்து நீங்கள் போகலாம்னு தான் நின்று இருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றிகள். எங்களுக்கு ஆதரவு தந்ததுக்கு. சாதாரணமாக ஒரு வாட்ஸ்அப்பில் தொடங்கின ஒரு விஷயம் 450 500 பேர் எனக்கு அந்த குரூப்பில் இருக்கிறீர்கள். மிக்க நன்றிகள். இதே போல் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் செய்வோம். உங்கள் ஆதரவுக்கு நன்றிகள். இது எங்களுடைய பணம் தீவு. இது எங்களுடைய பணம் சோலை. எங்களுடைய மூதாதையர் நான் முதல போன இது குடிச்சு தான் படிக்கிறாங்க. ஐ வாண்ட் அண்ட் ஆல் ஏ செக் என்ன மீட்டிங் சொல்லிக்க எங்க வணக்கம்
அண்ணா ஒன்று வட்டிட்டாங்க உடனேக்கா உங்களை கத்தியோட இருத்திட்டாங்களே குடிப்போம் நாங்கள் நல்ல ஒன்று இல்லை இருக்கு 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 எல்லாருக்கும் கீழே போடாம திரும்ப கொண்டு நீங்க தந்தீங்கன்னா சரி அந்த டேபிள் கொண்டு வச்சிங்கன்னா பனம் சோடா என்ன சாமான் பனம் பழ பானம் பனம் நொங்கு அங்காலே ஒரு ஆள் கல்முனை நானும் இப்போ வளர்ந்து வர்ற ஒரு சமுதாயம் தானே. நான் இப்போ எனக்கு இது சம்மந்தமாக தெரியாது. என்னிடம் வவுனியால் இப்படி இருந்தாலும் அது சம்மந்தமாக அந்த இடத்துல நாங்கள் இருந்ததில்லை. எனக்கு யாழ்ப்பாணத்துக்கு நான் படிப்புக்காக இங்கே வந்ததில் இடத்துல தான் எனக்கு இந்த பனைமரங்கள் பற்றி பனந்தோப்புகள் பற்றி நிறைய விஷயங்களை ஆராயக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நான் நாடக மரங்கள் துறையில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டாக படிக்கிறேன். அந்த வகையில் எங்களோட தமிழ் பாரம்பரியங்களை நாங்கள் பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி எனக்கு வந்துட்டுது. அதோட நிறைய விஷயங்கள் எங்களை விட்டு கைவிட்டு போயிட்டுது. அதெல்லாம் எப்படி திரும்ப கொண்டு வரதுன்று யோசிக்கக்குள்ள சமூகத்துக்குள்ள இறங்கி வேலை செய்யறதுன்றது எப்படின்றது இல்லை. ஆனால் எங்களோட அரங்கு செயற்பாடுகள் அரங்கு ஆட்சிகள் மூலமாக நாங்கள் அதை கொண்டு வரலாம். அந்த வகையில் எங்களோட இப்போ ஃபைனல் இயரில் ஒரு ப்ரொடக்ஷனாக நான் இந்த பனந்தோப்பு பனை சம்பந்தமான விஷயங்களை தான் எடுத்துருக்கேன். அதில் இருந்து எங்கள்கிட்ட இருந்து கைமீறி போன விஷயங்களை வெளிக்காட்டுறது, அதை எப்படி கொண்டு வர்றது, இந்த பனைமரம் மூலமாக எவ்வளவு பயன்களை பெற்றுக்கொண்டது, என்னென்ன விடயங்கள் எங்கள்கிட்ட இல்லாமல் போனதுன்றதை பற்றி நான் இப்போ ஆராய்ந்து கொண்டிருக்கேன். அந்த இதில் தான் இப்போ வவுனியாவில் நுங்கு திருவிழா நடந்தது. அதுக்கு எனக்கு போக இல்லாமல் போயிட்டு கட்ட மிஸ் பண்ணவே கூடாது இந்த பனை திருவிழான்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன்னா, நீங்கள் வந்த இடத்துல உண்மையாகவே ஆட்சிகளை செஞ்சுருந்தாங்க. இந்த போகிற மாதிரி நிறைய விஷயங்களை கதைக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த காலத்தில் எப்படி இருக்குது, இப்போ நாங்கள் என்னென்ன பழங்களை என்னென்ன விஷயங்களை உள்வாங்கி கொண்டிருக்கிறோம், என்னென்ன பாரம்பரியங்களை எங்களை விட்டு போனதுன்றதெல்லாம் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. நிறைய புதிய விஷயங்கள் வேறு பனங்கட்டி நுங்கு குடித்தது அதிலெல்லாம் நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது. வேறு பனங்கட்டி செய்கிறதெல்லாம் பார்வையிடக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போயும் எனக்கு பனம் பல பானம் தந்திருக்கிறாங்க. நான் குடிக்க போகிறேன். உங்களுக்கு வேண்டாம் நீங்களும் இது சம்மந்தமான இடங்களை தேடி பெற்று உங்களோட சமுதாயத்துக்கு வளர்ந்து வர்ற பரம்பரைகளுக்கு இதை வழிகாட்டணும் மட்டும் நான் நினைக்கிறேன். சக்கரை நீங்க எடுத்து கட்டி
எடுப்பதற்கு நல்லா கட்டம் காலம் காலம் அம்மா அப்படி சுடு அப்படி சொல்லுங்க. உண்மைக்கு போர்ட்ரேட்லேயே மாற்றி சைட்டில் போர்ட்ரேட் அணியன் ஒன்று வாங்க குடிக்க நீங்க செய்றீங்களா நான் சொல்றேன் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒன்றா மடிக்க மாட்டேங்க அவங்கதான் அன்னைக்கு எல்லாம் சாப்பிட்டேன் அந்த அந்த எப்படி போட ஆப்பே தள்ளி விட்டோம் என்ன ஆப்பா முடிஞ்சிட்டு தடியால மட்டும் அரோகரா நாங்கள் வெளியிலே கொண்டு போடுங்க இப்ப பாத்தீங்கன்னா கணக்கு பிடிக்கும்